Now in this generation money making has become easy. ஸோ அதனால எல்லாருக்கும் வந்து அந்த ஹையர் ஸ்கேல் வேணும், ஹையர் பே வேணும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. டாப் எம்என்சிஸ் அண்ட் பெரிய கம்பெனிஸ் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட வர மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இப்போ வரைக்கும் அடிலாம் நிறைய வாங்கி 1-2 இல்லை போன வருஷம் எண்டுக்குள்ள வந்து இவ்வளவு அடி விழுந்தது. பாப்பம்பட்டி யாரு தெரியும்? அத்திப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அத்திப்பட்டி இல்ல, அதான் நீங்க சொல்ல போனாவே இருந்தீங்க அப்படின்னா இவள் பேர்ன் அவுட் சோன். என்னால என் ஃபேஸை காமிச்சு ஒரு கிளைண்ட்டை கொண்டு வர முடியும், அந்த கிளைண்ட்டோட என்னோட ஃப்ரீலான்சரை கனெக்ட் பண்ண முடியும். நீங்க ஆண்டர்பிரனர் தான் ஆகணும் முடிவு பண்ணிக்க முடியும். உங்க காசு செலவு பண்ணி பழகுது. நீ லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா உங்க காசு லாஸ் அப்பா காசையோ வேற எவன் காசையோ லாஸ் பண்ணாது, உங்க காசு லாஸ் பண்ணி போறது. ஓஹோ, நிஜமாவே நம்மள நம்பி காசு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்காங்களா அப்படின்னு. கிரெடிட் கார்டு லோன் வந்து ரொம்ப மோசமான ஒரு லோன். அந்த 10,000 ரூபாய் திருப்பி கொடுக்கறதுக்கு நான் 1 மாசம் வேலை பார்த்தேன். பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு growth கண்டிப்பா வரும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு growth வரும். நான் எனக்கு வேற ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்கிரிப்டை மாற்றிருக்கு. அடுத்த பாட்காஸ்ட்க்கான ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பல மாசமா செத்து கிடந்த ஒரு சேனல்ல இப்போ புதுசாக ஒரு வீடியோ வந்ததை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் என்னோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா தி ஸ்லேட் பென்சிலில் இருக்கோம், கோயம்புத்தூர். நம்ம கூட இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவர் சேனலும் செத்து போனதை புதுப்பிக்கிற விதமாக நம்ம கூட சேர்ந்து பாட்காஸ்ட் பண்ண வந்திருக்க மிஸ்டர் முசாமில் அவர்கள். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு தி எஸ்டிபி ஷோ. சொல்லணும். ஓகே, இன்ட்ரோ சொல்லலாமா? 3 2 1 வெல்கம். திருப்பி அந்த திருப்பி இல்ல, சாரி. வெல்கம் டு தி எஸ்டிபி ஷோ. ஹலோ சோல்ஜர்ஸ். அது சொல்லவே இல்லை. வேணாம். ஓகே, காப்பிரைட்ஸ் போட்டுருவாரு. காப்பிரைட்ஸ் பத்தி பேசுற வரை காப்பிரைட்ஸ் போட்டுருவாரு. அவர் நம்ம காப்பிரைட்ஸ்ல போட மாட்டேன். என் பேர் வந்து முசமில் அஹமத், ஷார்ட்ல மூசா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸ்டார்டட் ரன்னிங் ஸ்டுடியோ நேம் சிக்னேச்சர் மொமெண்ட்ஸ். நாங்கள் வந்து வெட்டிங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஷூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். நவ் வேர் ஜென்ரலி கிராஜுவலி மூவிங் இன் டு ரெண்டல்ஸ். இந்த ஸ்பேஸ் வந்து ரெண்டல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்டுடியோஸ்னு சொல்லி ரெண்டல் ஸ்பேஸ். அண்ட் வி ஆர் ரன் கேமராஸ் அண்ட் ஸ்டெப் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி தருவோம். ஸோ அது பண்ணிருக்கோம். இது மட்டும் தர மாட்டேன், இது என்னோடது. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 years 2016 ஸ்டார்ட் பண்ணது. 8 years பக்கத்தில் ஆச்சு. ஸோ வி ஆர் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி வித்தவுட் எனி பெரிய ஒரு டாபிக்னு அதை பற்றி நான் பேச போகிறேன். இந்த பாட்காஸ்டோட டாபிக் வந்து பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எக்ஸிஸ்டிங் ஆண்டர்பிரினர்ஸ் கொடுக்க போகிற அட்வைஸ். எஸ், மொத்தமாக இங்கே ஒரு 10 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பற்றி இதுக்குள்ளே நம்ம சப் டாபிக்ஸ் இருக்குது பேச போகிறோம். எங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் இப்போ ஷேர் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இது காப்பிரைட். சரிங்கம்மா, அது பேர் சொன்னாலே காப்பிரைட். இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனா ஒரு ஆண்டர்பிரினரா என்ன அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அட்வைஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். பிஸ்னஸ் வேறு, ஃபோட்டோகிராஃபி வேறு அப்படிங்கிறது எனக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. தட் வாஸ் வெரி ஹார்ட் வே ஃபார் மீ. ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யுங்க. பிஸ்னஸ் தான் என்னன்னு கற்றுக்கோங்க. ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்கு வந்து நம்ம யூடியூப் பார்க்கலாம், இப்போ என் சேனல் பார்க்கலாம், இப்போ கட் காஃபி ஸ்டுடியோ ஷாம் அவரெல்லாம் இருக்கார். நிறைய சேனல்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது எப்படி, ஒரு வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனில், என் ஜென்ரேஷனில் வந்து ஃபோட்டோகிராஃபி ஈஸியாக கற்றுக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். பட் இப்போ அது ரொம்ப ஆக்சசபிள். பட் பிஸ்னஸ் அப்படிங்கிற கற்றுக்கிறது வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு மாதிரிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பிஸ்னஸ் அவங்க ஸ்டைலு அந்த பர்சனாலிட்டிக்கு பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸே டெவலப் ஆகும். ஸோ ஒரு நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சர்க்கிளில் இருக்கிற ஒரு ஸ்டுடியோவோ, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோவோ, இல்லை நீங்கள் ஒரு என்ன பிஸ்னஸ் ஐடியில் போகணுமா, ஐடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, ஃபஸ்ட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒர்க் பண்ணி பார்த்து சிஸ்டம்ஸ்னால் என்ன, ஒரு ப்ராசஸ்னால் என்ன, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுலேருந்து ஸ்டார்டிங் பிரிங்கிங் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எண்டிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணி பேமெண்ட் வாங்குற வரைக்கும் என்ன விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கி கற்றுக்கோங்க. நவ் இன் திஸ் ஜென்ரேஷன் மணி மேக்கிங் இஸ் பிகம் ஈஸி. ஸோ அதனால எல்லாருக்கும் வந்து அந்த ஹையர் ஸ்கேல் வேணும், ஹையர் பே வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் எனக்கு வந்து ஹையர் நாலேஜ் கெயின் வேணும், ஹையர் நாலேஜ் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ அந்த நாலேஜோட தர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ஒரு ஜேர்னி போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுதான் என்னோட பர்சனல் விஷயத்தில் அட்வைஸாக இருக்கும். ஏன்னா நான் காலேஜ் 2014 முடிச்ச உடனே ஒரு 6 months எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கம்பெனி தான் ஒர்க் பண்ணேன். அதில் பெரிய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு அந்த ஈவெண்ட் அவங்ககிட்ட எவ்வளோ பேசணும், ஒரு கிளைண்ட் கிட்ட எவ்வளோ பேசணும், ரேட்ஸ் எவ்வளோ செட் பண்ணணும், ஃப்ரீலான்சர்ஸ்க்கு பே பண்ண வேண்டியது இருக்குது, இவங்களுக்கு பே பண்ண வேண்டியது இருக்குது, பேங்க் பே பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ணணும், ஜிஎஸ்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டாக்ஸிங்னா என்ன தெரியணும், ஆடிட்டர் டீம் வேணும். டீம்ங்கிறது வந்து தனித்தனியாக வேணும். எல்லாமே எல்லாராலும் பண்ண முடியாது. நான் ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஃப்ரீலான்சர். அது ஈஸியான வேலைன்னு தான். ஃப்ரீலான்சிங்கும் ஈஸியான வேலைன்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரீலான்சிங் வேலை வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நான் போனது
உங்கள் விஷனை உங்கள் டீம் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அது நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து சேம் மைண்ட் செட் பீப்புள் இருக்கணும் கூட. நீங்கள் ஓப்பனாகவே பேசலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப இந்த இதில் நான் இது சொல்லித்தர மாட்டேன் நிறைய பேர் சொல்கிறது இல்லை. ஸோ ஓப்பனாகவே போய் பேசிட்டு நான் எனக்கு கற்றுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரீலான்சர்ஸ் பற்றி சொன்னீங்களா? நான் ஒரு ஃப்ரீலான்சராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ரிகார்ட்லெஸ் ஆஃப் நீஷ் ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் இது பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணிருப்பீங்க. எந்த ஒரு நீஷ் பேஸ் பண்ணி இல்லாமல் ஃப்ரீலான்சிங்குள்ளே வர்றவங்களுக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் அப் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி என்னைய கேட்டிங்க அப்படின்னா ஒரு டென்ஷன் ஃப்ரீ ஒரு விஷயம். யூ வில் பி டீலிங் வித் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் க்ளைண்ட்ஸ் மட்டும்தான். ஒரு பிஸ்னஸ்ங்கும் போது ஹோல் சிஸ்டமே டீல் பண்ணுவீங்க. என்னைய நம்பி ஒரு 10-12 பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கும்போது யூ வில் நோ டு டூ த ஒர்க் சூப்பராக நல்லா கம்ப்ளீட்டாக பண்ணுவோம். ஒரு பிஸ்னஸ் பர்சனாக ஒரு ஆண்டர்பனராக ஆகும்போது யூ வில் ஹேவ் டு நோ ஹவு டு ஹேண்டில் த டீம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து டீம் தான் எல்லாமே. டீம் இருக்கிற வரைக்கும் இப்போ நம்ம இவ்வளோ செட்டப் பண்ணுறோம். நான் இப்போ வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணல. இப்போ என் டீமில் வந்து பிரவீன், கவின் அவன்லாம் இருக்காங்க. சூப்பராக இப்போ செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதனால தான் எங்களால் ஈஸியாக பண்ண முடிச்சு. நான் இந்த டைம் இவங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது ஐ வில் பி ஃபோக்கஸிங் ஆன் சம் அதர் பிஸ்னஸ். நம்ம கான்டென்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ ஸ்கிரிப்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த டைம் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரீடம் வேணும். உங்கள் ஃப்ரீடம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது வேணும். ஸோ இது வந்து ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் நிறைய சொல்லுவேன். வெப்சைட் ரிலேட்டட் எப்படி இருந்துச்சு? வெப் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒர்க் வந்து ஒன் சைடடாக ஒரே ஆள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் டீம்னு பெருசாக அதில் வந்து ஒர்க் இருக்காது. ஏன் அப்படின்னா ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட வர்றவங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. டாப் எம்என்சிஸ் அண்ட் பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட வர மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா வி நீட் டு ஷோ லைக் ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்க வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணி காமிக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ இருக்கணும். ஒரு ஃபர்ம் நேம் இருந்தால் தான் ட்ரஸ்டபுளாக இருக்கும் கம்பெனிஸ்க்கு. ஸோ நீங்கள் எம்என்சிட்ட போகிறத விட நீங்கள் வந்து அந்த பிராண்டிங் ஏஜென்சி போகிறது ஈஸியாக ஃப்ரீலான்சர்ஸ்க்கு. யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இந்த ப்ரைசிங் அப்படின்னு சொல்லி நம்ம பிட்ச் பண்ணி கிளைண்ட் கன்வர்ஷன் கொண்டு வரதான் வந்துட்டு மோஸ்ட்லி இதில் ஒரு ஈஸியான டாஸ்க். இங்கே எனக்கு டீம் எங்கே தேவைப்படும் அப்படின்னா மோஸ்ட்லி மார்க்கெட்டிங் அண்ட் நான் ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் அப் ஆகுறேன் அப்படின்னா என்னோட கம்பெனிக்கு கிளைண்ட்ஸை கொண்டு வரதுக்கு. இதில் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இப்போ மார்க்கெட்டிங் ஸ்கேலிங், இப்போ யுவர் இன்னும் க்ரோத் ஃபேஸ். நாங்கள் வந்து ஒரு 8 வருஷம் இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த டீம் அப்படிங்கிறது செட் பண்ணுறது ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ க்ரோத் ஃபேஸில் இருக்கிறதுனால யூ வில் பி மோர் ரிலேட்டபிள் டு த ஆடியன்ஸ் நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் ரொம்ப ஸ்ட்ராங் செட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால ஒரு 10-15 கிளைண்ட் வந்துட்டாங்க, 15 கிளைண்ட் வந்துட்டாங்க வைங்க மாதத்துக்கு. அதை டீம் இல்லாமல் எப்படி சமாளிப்பீங்க? 15 கிளைண்ட்டுக்குமே வந்து நெக்ஸ்ட் 2 மாதத்துல டெட்லைன். ஓகே. அப்படிங்கிற போது எப்படி இங்கே தான் ஆக்சுவலி அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சராக இருக்க வரைக்கும் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பார்க்குறது ஹெக்டிக்கான டாஸ்க் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போது அதுவுமே சில டைம்ல 2 டைம் ஜோன்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சில ஃபாரின் கிளைண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ நைட் அவங்களுக்கு பிரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும், காலையில உட்காந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டா இந்தியன் கிளைண்ட்ஸ்க்கு நைட் வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், மார்னிங் அதை பிரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மல்டிபிள் கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். இந்த இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வி நீட் டீம். ஏன்னா அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்கேல் அப் ஆக முடியும். மேபி இப்போ ட்ரெண்டில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த ரிமோட் ஒர்க்கிங், ரிமோட் இதெல்லாமே ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீம் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் ஒரு நீங்கள் இதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அதுக்கு தான் டிஎஸ்டிபி கம்யூனிட்டி இருக்கு. தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். லைக் நம்ம ஃபார்ம் கீழே இட்ஸ் நாட் அ ஃபார்ம், இட்ஸ் மோர் லைக் அ டீம். இதுக்குள்ள வந்துட்டு மல்டிபிள் ஃப்ரீலான்சர்ஸ் மல்டிபிள் நீஷ்ல இருக்காங்க. இப்போ ஜஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட எஸ்டிபி வெப் டெவலப்பர்ஸ், எஸ்டிபி கான்டென்ட் ரைட்டர்ஸ், எஸ்டிபி வீடியோகிராஃபர்ஸ், எஸ்டிபி வீடியோ எடிட்டர் சொல்லி ஒரு மல்டிபிள் குரூப்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் சேனலுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எனக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா ஐ போஸ்ட் இட். அண்ட் எங்கேயோ இருக்க ஒரு ஃப்ரீலான்சர் ஆனால் எஸ்டிபியில் அவங்க இருப்பாங்க. ஸோ தேல் சி இட் அண்ட் நான் இதுக்கு என்னால் இந்த ப்ரைஸ் பண்ண முடியும்னு எனக்கு பர்சனலாக கொட்டேஷன் அனுப்புவாங்க. மல்டிபிள் கொட்டேஷன்ஸ் வரும். அதுலேருந்து பெஸ்ட்டாக இருக்குது, பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் ப்ரைஸிங்கில் எது இருக்குது அப்படின்னு சொல்கிறத வீல் சூஸ் இட் அண்ட் வீல் கனெக்ட் தம் வித் கிளைண்ட். இப்போ ஜெனரலா ஒரு ஃப்ரீலான்சர் யூ வில் பீ கனெக்ட் இன் தி பேஸ் ஆஃப் தி கிளையன்ட் வந்து நீங்க தான் இருப்பீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ லைக் லெட்ஸ் சே ஒரு ஏதோ ஒரு கிராம பேர் சொல்லுங்க. சரி, பாப்பம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாப்பம்பட்டி யாரு தெரியுமா? அத்திப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத்திப்பட்டி இல்ல, அதான் இப்போ அத்திப்பட்டியில இருக்க ஃப்ரீலான்சருக்கு யூஎஸ்ல இருக்க ஒரு கிளையண்ட் கூட பேசணும். பேசுறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா அத்திப்பட்டியில இருக்க அந்த ஃப்ரீலான்சர் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சாதான் யூஎஸ்ல இருக்க அந்த கிளையண்ட்டுக்கு வந்துட்டு அவர் மேல ஒரு ட்ரஸ்ட் தெரியும், பில்ட் ஆகும். தெரியும். லெட்ஸ் சே அவருக்கு வந்து நிறைய ஸ்கில் இருக்கு. அத்திப்பட்டியில இருக்க அந்த
ஆண்டர்பிரனர் ஃப்ரீலான்சர் ஃப்ரீலான்சருக்கு வந்துட்டு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஸ்கில்ல வந்துட்டு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் தான் அவரால் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். அவர் அத்திப்பட்டியில் இருக்கிறதுனால அவருக்கு ப்ராஜெக்ட் வர மாட்டேங்குது. ரெண்டாவது அவருக்கு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு, ஜியாகிரபிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, நிறைய ரிசோர்ஸும் அங்கே அவைலபிளா இல்லை. ஓகேங்களா, இப்படி இருக்க ஒரு ஆள் ஆனா ஸ்கில் இருக்கு, லைக் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நிறைய யூஸ் பண்ணி நிறைய கற்று வச்சிருக்காங்க. ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவரோட ஸ்கில்ஸ் இவர்கிட்டயும் இருக்கு. இப்படி இருக்க ஒரு ஆளை நான் எப்படி யூஎஸ் கிளைண்டோட கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே எல்லாராலையும் இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும். அத்திப்பட்டியில் இருந்தாலும் சரி, ஆண்டிப்பட்டியில் இருந்தாலும் சரி, கலிஃபோர்னியாவில் இருந்தாலும் சரி, they will be able to access these kinds of platforms. இந்த பிளாட்ஃபார்மில் ஐ எம் ஷவுட்டிங் ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ், ஐ எம் பீங் த வாய்ஸ் ஆஃப் தெம். அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணி என்னால என் ஃபேஸை காமிச்சு ஒரு கிளைண்ட்டை கொண்டு வர முடியும், அந்த கிளைண்ட்டோட என்னோட ஃப்ரீலான்சரை கனெக்ட் பண்ண முடியும், ஒரு எஸ்டிபியை ஜாயின் பண்ண முடியும். இப்போ அத்திப்பட்டியில் இருக்க கிளைண்ட்டுக்கு அத்திப்பட்டியில் இருக்க ஒரு ஃப்ரீலான்சருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. எஸ்டிபி கம்யூனிட்டியில ஃபார்ம் பண்றீங்க. சோ இப்போ வந்து அந்த ஒரு அந்த rather than going in the traditional way, இப்போ வந்து இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் நடுவுல இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து you will have to establish an office அந்த மாதிரி தான், and ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு எஸ்டிபி அப்படிங்கிற ஒரு பேர் ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு தான் உங்கள மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் கூட்டி வந்து பேசிட்டு இருக்கேன். வாங்க ஆஃபீஸ் செட் பண்ணிடலாம், கூடிய சீக்கிரம் எஸ்டிபி ஆஃபீஸ் செட் பண்ணிடுவார். Thank you. See, இப்போ என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஃப்ரீடம் டு ஒர்க் இஸ் ஆக்சுவலி ஜாஸ்தி. இப்போ முன்னாடி வந்து இங்கே நம்ம ஒர்க் பண்ணும்போது இது பண்ணும்போதும் சரி, இவ்வளோ வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலில் ஜஸ்ட் 5 years பேக், கோவிடுக்கு முன்னால் கோவிடுக்கு பின்னால்னு சொல்லிட்டு உலகத்தையே மாற்றி போட்டலாம். கோவிடுக்கு பின்னால் வந்து உலகமே வேற மாதிரி இருக்கு ஆக்சுவலி. ஐம் நாட் ஒன்லி இன் டு வெட்டிங்ஸ், ஐ மீன் டு கமர்ஷியல்ஸ் இருக்கும்போது அந்த கமர்ஷியல்ஸ் தான் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிகாஸ் ஐ டூ டாக்குமெண்ட்ரிஸ், கமர்ஷியல்ஸ், ஆட் ஷூஸ்லாம் பண்ணும்போது அந்த கிளைண்டோட அப்ரோச்சே வந்து வேற மாதிரி இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டும் சரி, அவங்க அதுக்கு மேலே வச்சிருக்கிற ரெஸ்பெக்டும் சரி ரொம்ப ஜாஸ்தியாக. ஸோ இட்ஸ் பிக் டிஃபரன்ஸ். கோவிட்க்கு முன்னாடி அது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போதான் அதுதான். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ரீலான்சர்ஸோட ரிக்வயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகுது. ரிக்வயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஃபாலோயிங் இன் த பர்ஃபெக்ட் நிஷ், இப்போ எஸ்டிபி மாதிரி சேனல், மூஸ்டாகிஸ் மாதிரி சேனல் அப்படிலாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, அண்ட் கட் காஃபி ஸ்டுடியோ அவர் வந்து நான் சொல்லி ஆகணும். ஏன் அவர் சொல்லி ஆகணும்னா, அவரை பார்த்து நான் அவர் இன்ஸ்பயர் ஆனேன். லைக் அவர் வந்து ப்ராட்காஸ்ட் சேனலில் வந்து நான் ப்ராட்காஸ்ட் சேனல் வந்துச்சு, யூஸ் பண்ணதில்லை, ப்ராட்காஸ்ட் சேனல் வந்துச்சு. நானும் சரி ஓகேன்னு சொல்லி எம்டி கம்யூனிட்டிஸ் ஆரம்பிச்சு வச்சேன். எதுவும் பெருசாக என்ன போடுறதுன்னு தெரியல. நம்ம சும்மா பேசுறது. ப்ராட்காஸ்ட் சேனல் வந்துச்சு, எனக்கு இன்னும் அந்த இன்ஸ்டாகிராம் காரன் அன்லாக்கே பண்ணாம வச்சு. அப்படியா? எனக்கு வந்தோன்னு அன்லாக் பண்ணி விட்டா, எனக்கு வரல. சரி இன்ஸ்டாகிராம் பார்த்துருந்தீங்க, ப்ராட்காஸ்ட் நம்ம தம்பிக்கு அன்லாக் பண்ணுவாமா? ஓ சரி, என்ன யூடியூப்ல போடுறேங்கிற தைரியம். சரி, அந்த ப்ராட்காஸ்ட் சேனல் வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணார். ஜாப் ரிக்வயர்மெண்ட் கேட்டார் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து நிறைய எடிட்டர்ஸ் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி ஃபாலோ பண்ண போகிறாங்க. பிகாஸ் நாங்கள் எல்லாமே எடிட்டிங் தான் டீச் பண்ணுறோம். டாவின்சி டீச் பண்ணுறோம், வெப்சிபிலிட்டி டீச் பண்ணுறோம், மதுன்னு ஒருத்தர் வந்து டாவின்சி அவரும் டீச் பண்ணுறாரு. ஸோ நிறைய எடிட்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாருனால அவர் ப்ராட்காஸ்ட் சேனல் ஆரம்பிச்சு யாராச்சும் அவருக்கு ஜாப் ரிக்வயர்மெண்ட் கேட்டால் ஜஸ்ட் எடுத்து அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவார். அதனால ஆக்சுவலி எனக்கே அதனால நல்ல பெனிஃபிட் வந்திருக்கு. எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீலான்சர்ஸ் வேணும் இல்லை எனக்கு ஃபுல் டைம் ஜாப்புக்கு ஆள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அதில் ஒரு போஸ்ட் போடுவேன். எனக்கு நிறைய ரெக்வஸ்ட் வரும். அதுலேருந்து எனக்கு கனெக்ட் ஆகிற எனக்கு வேவ்லேருந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் வேலையும் பேசிக்கலி நம்ம தான் பார்த்தாகணும். ஸ்டார்ட் அப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கோம் நாங்கள். ஸோ எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்த்தாகணும். அது ஒன்று. அதெல்லாம் பண்ணும்போது இட்ஸ் அ வெரி ஈஸி பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால் நானும் இப்போது வந்து ஓகே, நம்ம இது நல்ல விஷயமா இருக்குது, நம்மளும் இன்ஸ்பயர் ஆகி காப்பி அடிக்கல, இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் வந்து என்கிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா நானும் என் சேனலில் எம்டி கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் பிகம்ஸ் வெரி ஈஸி வே டு கம்யூனிகேட் வித் ஃப்ரீலான்சர்ஸ். இந்த மாதிரி சேனல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்ல வந்தேன். பீயிங் அன் ஆண்டர்பிரனர், நீங்கள் பிஸ்னஸில் கற்றுக்கிட்ட பெரிய ஒரு லெசன் என்ன? ஒன்றா ரெண்டா எவ்வளவு அடி? ஒன்று தான் சொல்லணும், ஆனால் பெரிய பிக்கஸ்ட். ஓகே, அப்படி நீங்கள் ஒரு அட்வைஸ் வேணும் அப்படின்னா, டீம் இஸ் அல்டிமேட். டீம் அப்படிங்கிற உங்கள் சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ், உங்கள் பார்ட்னர், உங்கள் கோஃபவுண்டர் எல்லாருமே தான், அதுதான் அல்டிமேட் விஷயம். மக்கள், பீப்புள் ஆர் எவ்ரிதிங். பீப்புளுக்கு தான் சர்வ் பண்ண போகிறோம், பீப்புள் இருந்தால் ஒர்க் எடுக்க போகிறோம், பீப்புளுக்கு தான் நம்ம பண்ணி தர போகிறோம். அதை தவிர எதுவுமே இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் யூ செட் அப் த டீம், யூ மேக் த டீம் ஹாப்பி. ஒன்ஸ் யூ செட் அப் த சிஸ்டம்ஸ் வேர் த டீம் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம்ஸ், இந்த சிஸ்டம் செட் பண்ணி அந்த டீம் வந்து உள்ளே உட்கார வைக்க முடியும் அப்படின்னா யுவர் பிஸ்னஸ் இஸ் செட்.
இப்போ தான் சிக்னேச்சர் மூமெண்ட்ஸில் இந்த சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொண்டு வந்து அதை செட் பண்ணி அதை டீமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் கொண்டு வந்துடும். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா, இப்போ நம்ம உட்காந்து இப்போ பேசிட்டு இருக்கோம், நான் டீம் இருக்கிறதுனால 2 ஆட் ஷூட்டோட எடிட்டிங் போயிட்டு இருக்கு, ஒரு வெட்டிங்கோட எடிட்டிங் போயிட்டு இருக்கு, ஃபோட்டோஸ் எடிட்டிங் போயிட்டு இருக்கு, ஆல்பம் எடிட்டிங் போயிட்டு இருக்கு, எல்லாமே எங்கள் டீம் பண்ணிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அந்த வேலையும் முடியுது, அதே சமயம் நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு க்ரோ ஆகணும், நீங்கள் நெக்ஸ்ட் இதாகணும் அப்படின்னா ப்ராப்பர் டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன இப்போ ஸ்டார்டிங்ல வந்திருக்கீங்க, இப்பவே என்ன அடி வாங்கினீங்க? எனக்கு ஒரு இப்போ வரைக்கும் அடிலாம் நிறைய வாங்கினேன், 1-2. பட் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, டீம் இல்லாம இருக்கிறதுல சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓவர் ஹெட் காஸ்ட் கம்மியாகும். மாசம் ஆனா உங்களை நம்பி 12 பேர் இருக்காங்க, உங்க குழந்தைங்க மாதிரி. அதை நீங்க உங்க ஃபேமிலியை பாத்துக்கணும். ஓவர் ஹெட் காஸ்ட் கட் ஆகும். ஸோ அது ஒன்று. லைக் ஆப்வியஸ்லி எனக்கு சேலரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்னன்னா, ஒரு ஆண்டர்பிரினர் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு ஆண்டர்பிரினர்னா அவர் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் அவர் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்துருக்கணும். ஹெச்ஆர் வேலையும் அவர் தான் பார்க்கணும். இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு லெட்ஸே ஒரு பிராண்டிங் கம்பெனி ஒன்று இருக்குது அப்படின்னா, அதை நான் ஒரு பிராண்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இனிஷியலாக கேமராமேன் வேலையும் நான் தான் பார்க்கணும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் தான் பார்க்கணும், கண்டென்ட் ரைட்டிங் நான் தான் பார்க்கணும், உட்காந்து அவங்கள பேச வச்சு இது பண்றதும் நான் தான் பார்க்கணும், கிளைண்ட்டை பேச வைக்கிறது எல்லாம். கிளைண்ட்டுக்கு டைரக்ஷன் வேலை, அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர், கேமராமேன், லைட்மேன், சவுண்ட் எடிட்டர், மொத்தமா ஆண்டர்பிரினர், அது மேல ஒரு லேபிள் ஓட்டு, எடிட்டர், அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைனர், கடைசியில சோஷியல் மீடியா ஹேண்ட்லர், எல்லாமே சேர்த்து ஆண்டர்பிரினர். சோஷியல் மீடியா ஆண்டர்பிரினர். இந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸ்ல இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டோம். இது எல்லாமே கத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு பர்சனல் டச், பர்சனல் ஸ்டைலிங் கொண்டு வந்துடலாம். நம்ம கிட்ட ஏன் ஒரு கஸ்டமர் வர போறாங்க, இல்லை ஒரு கிளைண்ட் வர போறாங்க அப்படின்னா, அவங்க நம்மளோட ஒர்க்ல ஏதோ ஒன்று யூனிக்கா இருக்குன்றதுனால தான் தேர் சூசிங் அஸ். எத்தனையோ எஸ்எம்எம் ஏஜென்சிஸ் இருக்கு, எத்தனையோ ஆண்டர்பிரினர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. ஏன் நம்மளை சூஸ் பண்ணணும்னு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த யூஎஸ்பியை வந்துட்டு மற்ற டீம்மேட்ஸ் கிட்டையும் நான் கொண்டு வரதுக்கு டேக்ஸ் டைம். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே, வேவ்லென் செட் ஆனால் தான் ஒரு டீம்மேட் நம்ம உள்ளே கொண்டு வரோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் சொல்லி முடிங்க, நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேவ்லென் செட் ஆகிற ஆளுங்களை தேடி பிடிக்கிற டைமில் நான் இன்னொரு 2-3 கிளைண்ட்ஸ் இது பண்ணிட்டு போயிடுவேன். பட் இந்த ஜேர்னியில் கண்டிப்பாக இவ்வளோ கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி ஐ நீட் அ டீம். ஸோ அப்படி சோலோப்ரெனராக போயிட்டு இருக்கும்போது மல்டிபிள் ஃபார்ம்ஸில் மல்டிபிள் பீப்புளை பார்ப்பேன். இப்போ உங்களை மீட் பண்ணல, இந்த மாதிரி மல்டிபிள் பீப்புள். இன்னொரு சோலோப்ரெனர் போயிட்டே இருக்கிறதுல என்ன ஒரு விஷயம்னா, in future, இப்போவே நான் சொல்லலை, in future you have a view for developing a team, because நீங்கள் சோலோப்ரெனராகவே இருந்தீங்க அப்படின்னா you will burn out soon. burn out is very essential. எத்தனை வாட்டி எடிட் பண்ணும்போது என்னடா அது கடுப்பாய் படுத்துருக்கு. இப்போ மூஸ்டாக்கிஸே வந்து ஏன் இப்போ ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் நல்லாவே வந்துருச்சு, நல்லா எடிட் பண்ணி நிறைய போட்டுருந்தேன். ஐ ஹிட் த burn out zone. அந்த burn out zone-குள்ள போனதுக்கப்புறம் ரெக்கவரியே ரொம்ப டைம் ஆகுது. இப்போ வந்து ஓகே, நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது, என் டீம்கிட்ட கொடுத்து என் டீம் தான் நிறைய எடிட் பண்ணுறாங்க, நான் வந்து அப்பப்போ தான் எடிட் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த burn out-குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆக ரொம்ப கஷ்டம். அது இந்த இருக்க டைம் பீரியட். கிரியேஷன் ஜர்னி வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கான்டென்ட் வந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே வந்துட்டு ஆர்டிஸ்டிக்காக எடிட் பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எப்போனாலும் வந்துட்டு ஐடியாஸே இல்லாமல் போகும், burn out ஆகி உட்காரும். நான் வந்து இந்த கட் காஃபி ஸ்டுடியோ ஷாம் இருக்கார்ல, அவரோட பாட்காஸ்ட்ல இப்போ ஒருத்தர் வந்து பேசியிருந்தார், அந்த ஸ்க்ரிலெக்ஸோட அவரை தான். அது பார்த்து தான் அந்த காக்ஸான் பார்த்தா அவருக்கு வந்து burn out-ஏ ஆகாதான்னு யோசிச்சுட்டேன். போய் பார்த்தது தான் அந்த ஆளும் ஒரு ஜேர்னி ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. எவ்ரி பிக் கிரியேட்டர்ஸ், வெரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ் ஹேவ் த burn out hit. அது நம்ம எப்படி நம்ம சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம்னா, சோலோப்ரெனர்ல இருந்து டீம் இது டெவலப் பண்றதுக்கு மைண்ட் செட்ல இருக்கணும். இப்பவே பண்ணணும் அவசியம் இல்லை, பட் மைண்ட் செட் இருக்கணும். பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானுமே. இப்போ டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்னேன், லைக் வி ஹேவ் ரைட்டர்ஸ், அப்கிரேட் எக்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி அவங்களோட ரைட்டர்ஸ் எல்லாமே நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு. சூப்பர். ஸோ இப்போ ஸ்லேட் பென்சில் அண்ட் சிக்னேச்சர் மூவ்ஸ் டைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸ் எடுக்க போறோம் ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ வீடியோகிராஃபிக்கு எனக்கு ஒரு டீம், இப்போ ஒரு ட்ரஸ்டபுளான பார்ட்னர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ரைட்டிங்க்கு ஒரு என்டையர் டீமே இருக்கு. ஸோ இப்போ ரைட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரைட்டர் 500 to 600 கண்டென்ட்ஸ் எழுதுவாங்க, பிகாஸ் அவங்க அது மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் நாம இனிஷியலாக சோலோப்ரெனரா கிரியேட்டரா ஸ்டார்ட் பண்றப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் நம்மளே பண்றதுனால தான் அந்த burn out ஸ்டேஜுக்கு போயிடும். மல்டிபிள் ரைட்டர்ஸ் இருக்கிறதுனால கிளைண்ட்ஸ் ஒர்க்கையும் அவங்களே பார்த்துக்குவாங்க, என்னோட கண்டென்ட்ஸ் அவங்க பார்த்து எழுதுவாங்க. இன்கேஸ் வந்துட்டு லைக் இந்த மாதிரி நம்ம பாட்காஸ்ட் பண்றோம், லைக் யூடியூப் வீடியோஸ் பண்றோம், இப்போ இந்த ஸ்கிரிப்ட் கூட அப்படி தான் கொண்டு வந்திருக்கீங்க. வெரி நைஸ். ரைட்டர் தான் எழுதுறாங்க. வெரி நைஸ் விஷயம். தேங்க் யூ ரைட்டர். பேர் பண்ணிட்டு அவர் பேர் வள்ளிநாயகம். அப்கிரேட் எக்ஸ்லேருந்து வள்ளிநாயகம். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நீங்கள் சொன்னீங்க அந்த கம்யூனிகேஷன் செட் ஆக மாட்டேங்குது, எப்படி வேவ்லென்த் செட் ஆகணும்னு.
அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நான் எல்எஸ் கண்ணன் சார்னு ஒருத்தர்கிட்ட கோர்ஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் எஸ்ஓபி அப்படின்னு ஒரு விஷயம், சிஸ்டம் ஆஃப் ப்ராசஸ். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்களா, உங்கள் பர்சனல் டச்சுக்கு ஒரு வேலை பண்ணுறீங்க, இந்த வேலை நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க, கண்டென்ட் எழுதுனா இங்கே தான் ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க, இந்த தான் எடுப்பீங்க, இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் வந்து ஒரு செட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா இது வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும், என்னத்தை அப்படி சொல்லி அசால்ட்டாக இருந்தேன். ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் எனக்கே ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஃபைல் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே நாங்கள் ப்ராசஸ் பண்ணோம். ஓகே. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு 3-4 மாதம் சிக்னேச்சர் மூவ்ஸ் ஹிட் அ வெரி பேட் ஹிட். லைக் போன லாஸ்ட் இயர் சிக்னேச்சர் வந்து என்னோட பிரெட் அண்ட் பட்டர். அதுதான் மேஜிக் கம்பெனி. ஸ்லேட் பென்சில் இஸ் அபோவ் சிக்னேச்சர் மூவ்ஸ் தான். அதுக்கு சிக்னேச்சர் மூவ்ஸ் ரன் ஆனால் தான் மிச்சம் எல்லாமே ரன் ஆகும். எனக்கு அப்படி தான் ஒர்க்கிங். ஸோ ஒரு 3 கம்பெனி ரன் பண்ணு, சிக்னேச்சர் மூவ்ஸ், கிரியேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்லேட் பென்சில். ஸோ சிக்னேச்சர் மூவ்மெண்ட்ஸ்லேயே அடி விழுந்ததுனால எனக்கு வந்து ஃபுல்லாக பேஸ் மட்டுமே ஆடி போயிடுச்சு. வேற என்ன மகிழ்மதி சமஸ்தானமே அதுவே ஆடி போயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஸ்டூடியோ எடுத்தோம், எல்லாம் போயிட்டு இருக்கு, ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் என்னமோ ஒரு அந்த பேஸ் மட்டும் ஆடினதுனால எல்லாமே எங்க என் பர்சனல் லைஃப் வரைக்குமே அது அஃபெக்ட் ஆகும். ஆப்வியஸ்லி எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க்ட் இல்ல. ஒரு பீயிங் an entrepreneur, everything is everywhere all the time அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக ஒரு மீம் ஒன்று பார்த்தேங்க. லைக் ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்னு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வெக்கேஷன்ல இருக்கலாம்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். வெக்கேஷன்ல இருக்கும்போது அங்க என்ன வேலை ஓடிட்டு இருக்கும், பசங்க பண்ணானே இல்லையா அந்த மாதிரி தான். ஸோ வென் யூ டெவலப் த சிஸ்டம் இல்லையா, சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ வந்து சிக்னேச்சர் மூவ்ஸ் வி ஹேவ் அ சிஸ்டம். இந்த சிஸ்டம் இப்படி தான் போகும். ஒரு கிளைண்ட் இப்படி வந்தாங்கன்னா இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இப்படி தான் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசணும், இப்படியே இதுதான் பேக்கேஜஸ் தரோம். ஸோ வி ஹேவ் மல்டிபிள் பேக்கேஜஸ். முன்னாடி வந்து பேக்கேஜ் இல்லை, கஸ்டமைஸ் தான் பண்ணுவோம் அப்படின்றோம். பட் அது நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து செட் ஆகல. ஸோ வி ஹேவ் மல்டிபிள் பேக்கேஜஸ் நோ. ஸோ இப்படி தான் தரோம், இப்படி தான் பேசணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் எடிட்டர் எப்படி போகும், அதுக்கப்புறம் கண்டென்ட் அந்த போய் ஷூட் பண்ணுற ஆளுங்கள் எப்படி போகும், எல்லாமே சிஸ்டம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் now it's a company. ஓகே. ஸோ வென் எனக்கு என்னோட அட்வைஸ் ஒரு பெரிய அட்வைஸ்க்கு தரும் அப்படின்னா, ஸ்டார்ட் பில்டிங் சிஸ்டம்ஸ் அட் த ஏர்லி ஸ்டேஜ். சிஸ்டம் வில் டெவலப், வில் எவால்வ். இப்போ நாங்கள் 6 மாதம் முன்னாடி போன சிஸ்டம் இப்போ இல்லை, நெக்ஸ்ட் மாற்றிட்டோம். சின்ன டீமா இருக்கும்போது சின்ன சிஸ்டமா பண்ணிட்டோம், அது நெக்ஸ்ட் அப்டேட் ஆகிட்டே போகும். அந்த சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் என்னால் நோஷனில் வந்து என்னோட அந்த ஒர்க் ஃப்ளோவை கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ இருக்கிறதுனால தான் இப்போ ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போகுது. எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் 90 days ப்ராமிஸ் பண்ணி 90 days டெலிவரி பண்ண முடியுது. முன்னாடி இருந்து 90 days ப்ராமிஸ் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் 6 months ஆகும் டெலிவரி பண்ணுறதுக்கு. ஏன்டா அப்படி சொல்லும் போது we didn't follow the proper system. Now everything is a learning. அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆண்டர்பிரினர் இருக்கும்போது. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணி மேலே வரீங்க, எப்படி அதுலேருந்து அந்த லேர்னிங்கில் அந்த அடியில் என்ன லேர்னிங் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். So build a system when your team is SOP, small. system of process. Business entrepreneurship பத்தி பேசினாலே first thing, second thing, first thing idea, second thing வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட், லோன்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லோன்ஸ் ஒரு ஆண்டர்பிரினராக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் லோன் எடுக்கலாமா கூடாதா? எடுக்கணும், எடுத்து தான் ஆகணும். எடுத்தால் தான் உங்களால் நெக்ஸ்ட்டு ஸ்கேல் போக முடியும். ஆனால் எப்போ எடுக்கிறோங்கிறது தான் மேட்டர். இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது we didn't take any loans, we didn't have. எங்கள் வந்து என் பிளஸ்டு விஷயம் என்னென்னா, நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுவுமே பண்ணுவோம். நானும் சரி ஜெஷனும் சரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. தே டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஃப். அவங்களுக்கு நான் ஃபேமிலிக்குன்னு ஒரு விஷயம் பண்ணணுங்கிறது கமிட்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ நாங்கள் சம்பாதிக்கிற ஃபுல்லாகவே நாங்கள் வி ஸ்டார்ட் ரீஇன்வெஸ்டிங் தான். ஓகே. சம்பாதிக்கனா ஃபஸ்ட்டு எங்ககிட்ட கேமராவே இல்லை. ஜஸ்வின் மட்டும்தான் ஃப்ரீலான்சர் பார்த்துருந்தார். 3 வருஷம் ஃப்ரீலான்சர் பார்த்தாரு. நான் அப்போ தான் புதுசாக போகிறேன். ஸோ எதுவுமே இல்லை. ஒரு 5D Mark III ரெண்டல் எடுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு, அட்வான்ஸ் இருந்தால் ரெண்டலே எடுப்போம். ஓகே. கிளைண்ட் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு, இங்கே நம்ம கேமரா எடுத்துட்டு அவங்க கிளைண்ட் இல்லைன்னா கொடுக்க முடியும். அதே தான் எக்ஸாக்ட். அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் அந்த வச்சு தான் ரெண்டல் எடுத்து அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு சிட்டு அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்கு இல்லையா, சிட் ஃபண்ட்ஸ் போல சிட்டு போடுவோம். சிட்டு போட்டு வச்சு ஒரு கேமரா எடுத்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக பஜாஜ் இஎம்ஐ இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதில் தான் சிஸ்டம்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ பஜாஜ் இஎம்ஐ இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் இது ஸோ இந்த லோனும் இந்த விஷயமும் இல்லாமல் வந்து எங்களால் மேலே வந்துருக்க முடியாது. இப்போ இந்த இதுக்கு மேலேயும் ஒரு லோன் இருக்கும் கண்டிப்பாக. எல்லாமே லோன் அண்ட் டெப்ஸ் தான் ஒர்க் ஆகும். அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறது மாதிரி. கிரெடிட் கார்டு லோன் வந்து ரொம்ப மோசமான ஒரு லோன். இந்த லோன் வந்து டெம்பரவரி, இப்போ டேர்ம் லோன்ஸு அப்புறம் பிஸ்னஸ் லோன்ஸாக தான் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடிகிற லோன்ஸ். கிரெடிட் கார்டு லோன்ஸ் எல்லாம் எப்படின்னா, இப்போ என்னோட வீட்டு வாடகை கிரெடிட் கார்டில் கட்டிட்டு இருக்கேன். ஏன் கட்டிட்டு இருக்கேன்னா என் சிபில் ஸ்கோர் ஏற்றணும் அப்படிங்கிறது. கட்டிட்டு ஒரு 3 days கழிச்சு நான் ஃபுல்லாக அமௌண்ட் போட்டு விட்டுருவேன். அதிலே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்துக்க சிபில் ஸ்கோர் ஏற்றிருக்கு. ஓகே. ஸோ லோன் நானும் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சொன்ன அதே ரீசனுக்காக சிபில் ஸ்கோர் ஏற்றணும்னா ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு வாட் இஸ் சிபில் ஸ்கோர், ஏன் அதை ஏற்றணும், ஏன் வந்து சிபில் ஸ்கோர் ஏற்றணும்,
நான் அதுக்கான ரைட்டான பர்சனாக தெரியாது. பட் ஆனால் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் சொல்கிறேன். சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லோன் கொடுக்க முடியுமா, உங்களுக்கு வந்து பேன் இருக்கணும், ஆதார் இருக்கணும், அண்ட் யூஆர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்போ தான் சிபில் ஸ்கோர் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். சிபில் ஸ்கோர் கிரியேட் ஆகணும், உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும். கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும், ஒரு கிரெடிட் கார்டு இருக்கணும், இல்லை உங்கள் பேரில் ஏதாச்சும் ஒரு லோன் இருக்கணும், ஹோம் லோனோ ஏதாச்சும் ஒரு லோன். அந்த லோன் நீங்கள் எந்த அளவுக்கு கட்டியிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு எஜுகேஷன் லோனும் இதில் இன்க்ளூசிவ். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அந்த லோன் கட்டி முடிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களால் திருப்பி லோன் கட்ட முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அதை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பேங்க்ஸ் யூஸ் பண்ணுற சிஸ்டம் வந்து சிபில் ஸ்கோர். ஸோ அது நீங்கள் ஆண்டர்பிரனர் ஒரு பிஸ்னஸ் மேன், சிபில் ஸ்கோருக்கும் நமக்கு என்ன கனெக்ட் இருக்குது? உங்களுக்கு லோன் வேணும், நெக்ஸ்ட் க்ரோத் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் போட முடியும். ஓகே. இல்லாட்டி நாங்கள் வெளியே நம்ம லோன் எடுக்கிறோம், வெளியே வட்டிக்கு வாங்குறோம், இதுக்கு வாங்குறோம் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பேட் திங். பட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிறது தட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சிச்சுவேஷன். நாட் ஐ எம் நாட் பர்சன் டு சே. பட் பேங்க்ஸில் தான் போகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் இருக்குது. இதுதான் எஸ்ஓபி, இந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்ண தான் இது. ஸோ இந்த ப்ராசஸ் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு பேங்க்ஸில் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆக்சசபிளாக உங்களுக்கு பேசுவாங்க. சிபில் ஸ்கோர் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஷட்டு பேசவே மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸே கிடைக்காது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னாலே உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அசெட் வைக்கணும், அதெல்லாம் இருக்குது. பட் சிபில் ஸ்கோர் ஸ்ட்ராங். லோன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது, பட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஓகே. நான் கடனில் தான் பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறது வேணாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்கள் போய் வேலைக்கு சேருங்க, வேலைக்கு சேர்த்து காசு சம்பாதிச்சு சேர்த்து வைங்க. ஒரு கேமரா வாங்கணும், என்னோட டேர்ம்ஸ் என்னால் பேச முடியும். ஒரு கேமரா வாங்கணும்னா ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு காசு சேர்த்து வச்சுட்டு ஒரு கேமரா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு நீங்கள் கேமரா இது போங்க. என்கிட்ட இருந்த ஒரு ஸ்டாஃப் இருந்தாப்புல, தரணி அப்படி சொல்லி, என்னோட தம்பி மாதிரி. அவன் இப்போவும் அப்படி தான் இருக்கேன், ஜாலியாக தான் இருப்போம். ஆனால் அவன் வந்து என்ன இப்போ சூப்பராக என்ன விஷயம் பண்ணான் அப்படின்னா, அவங்க சம்பாதிச்சு இங்கே வந்து ஒரு 7 years 8 years வேணும், சம்பாதிச்சு கேமரா வாங்கிட்டு அதை சேர்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரீலான்சர் அவன் வெளியே போகும்போது ஹீஸ் வெரி ஹாப்பிலி டூயிங் ஃப்ரீலான்சிங். ஆப்வியஸ்லி அந்த கம்பெனி விட்டு போகிறது, சேஃப்டி நெட் விட்டு போகிறத விட நோ இஸ் எக்ஸ்ப்ளோரிங் அ லாட். இல்லை அதுக்கான ஒரு சேஃப்டி நெட் அவன்ட்டு இருக்கும். கேமரான்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் கையில் இருக்கிறதுனால ஹீஸ் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர். நெக்ஸ்ட் ஜாப் வந்து டக்குன்னு அவனுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப், இன்வெஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், இன்வெஸ்ட் ஆன் யுவர் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் திங்ஸ். அதை வந்து நீங்கள் போடுங்க. உங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம காசு அப்படிங்கிறது வேறு. இப்போ காலேஜில் இருக்க நான் இப்போ ஒரு 21 22 நான் பாக்கெட் மணி வாங்குற ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்டார்டட் டூயிங் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா காசு செலவு போடுறது ஜாலியாக ஒரு வாரத்துக்கு 500 600, அப்போ வாரத்துக்கு 500 600 பெட்ரோல் போட்டு சுற்றுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்போ வந்து போட்டு சுற்றுவோம். இப்போ வந்து போடும்போது இப்போ என் காசு எடுத்து செலவு பண்ணும்போது இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, இது போனால் திருப்பி வருமா இல்லையா, அதுதான் அந்த முட்டை தான். எங்கள் அப்பா எப்படி இவ்வளோ செலவு பண்ண கொடுத்தாரு எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். நீங்கள் ஆண்டர்பிரனர் தான் ஆகணும் முடிவு பண்ணிக்க முடியும். உங்கள் காசு செலவு பண்ணி பழகுது. நீ லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் காசு லாஸ் பண்ண, அப்பா காசையோ வேறு எவன் காசையோ லாஸ் பண்ணாது, உன் காசு லாஸ் பண்ணி போடுது. அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து என்ன ஆகும், ஒரு லோன் எடுக்கும் போதோ ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போகும்போதோ உனக்கு அந்த ஒரு கிரெடிபிலிட்டி வரும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் வரும், என்னால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது. என்னோட ஜேர்னி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர் எடுத்தவங்களும் நான் பார்த்துருக்கேன், அவங்க எப்படி இன்வெஸ்ட் எடுக்கான்னு தெரியல, அதுவும் நான் கற்றுக்கணும். லைக் அதுக்கு தான் வந்துட்டு பிச் டெக் அண்ட் பிச் டெக்ஸ் அதெல்லாமே இப்போ இது பண்ணிட்டு இருக்கேன். பிச் டெக்னா என்னன்னு சொல்லிடலாம். லைக் பிச் டெக் இஸ் சம்திங் வேர் அன் இன்வெஸ்டர் கேன் see in and out of your company. உங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ இருக்குது, வாட் இஸ் யுவர் கிரெடிபிலிட்டி, வேர் ஆர் யூ ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்டேஷன் தான் பிச் டெக். நான் சில பிச்சிங் இதுக்கெல்லாம் போயிருக்கேன், காம்படிஷன்ஸ் மாதிரி போயிருக்கேன். அங்கே வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா 1 minute பிச்சிங், 30 seconds பிச்சிங். ஒரு ஐடியா வந்துட்டு 30 secondsல பிச் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும். 30 செகண்ட்ல என்னடா சொல்ல முடியும்னு நான் நினைச்ச டைம்ஸ் இருக்கு. பட் இப்போ வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல ரொம்ப நாள் இருக்கிறதுனால அண்ட் நிறைய பிச்சிங் பார்த்ததுனால கொஞ்சம் கிளைண்ட்ஸ்கிட்ட பேசி எப்படி நம்ம கிட்ட வர கிளைண்ட்ஸ் அவங்க பிசினஸ் பிச் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வந்துட்டு என்ன கேட்டா ஒரு 30 செகண்ட்ல என்னால் சொல்ல முடியும் வாட் ஐம் டூயிங், ஹவு டு ஐ earn அண்ட் வை யூ ஷுட் இன்வெஸ்ட். என்னால 3 செகண்ட்ல, ஐ மீன் 30 செகண்ட்ல 3 செகண்ட்ல சொல்ல 3 செகண்ட்ல அவ்வளவுதான். இது சொல்றதுக்கே 10 செகண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு. அதான் முடிஞ்சு 3 செகண்ட் 30 செகண்ட்ல என்னால சொல்ல முடியும். ஆனா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப வந்துட்டு 30 செகண்ட்ல என்ன சொல்ல முடியும், எப்படி அதையும் நம்பி எப்படி இன்வெஸ்ட் பண்றானுங்க. எனக்கு இந்த ஷார்க் டேங்க்ஸ், அப்புறம் ஷார்க் டேங்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த ஷோஸ் பார்க்கும்போது தான் எனக்கு பிச் டெக்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சு. ஓஹோ, நிஜமாவே நம்மளை நம்பி காசு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு.
ஆனால் இப்போ நிறைய எடுத்து பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது, இப்போ நிறைய பேர் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ்லேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறாங்க. தட் இஸ் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இருக்க பிசினஸ்மேன் வெல்த்தியா இருக்க பீப்புள் எல்லாமே பிசினஸ் தான் அசர்ட்டா பாக்குறாங்களே தவிர லேண்ட்லயோ கோல்ட்லயோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு, அதுவும் ஒன் ஆஃப் த அசர்ட்டா பாக்குறாங்க. லேண்ட் கோல்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது சேஃப்டி நெட், அது வேற, நமக்கு அது தெரியாது. அதுதான் சேஃப், அதுதான் அதை விட இது growth அதிகமா இருக்கும், ROI சீக்கிரம் வந்துரும். ROI பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ROI ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் தான் பிசினஸ் தான். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் தான், அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் தான். ட்ரேடிங் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இல்ல, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் எனக்கு தெரியும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிஸ்க் அதுல தான். உங்களை நம்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மிச்சவங்க உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸ்ல நீங்க இது வரைக்கும் வாங்கின பெரிய அடி, அதாவது பெரிய செட்பேக், இதுக்கப்புறம் அந்த நிலைமைக்கு நான் போகவே கூடாது, அது மட்டும் திருப்பி நடந்துடக்கூடாது நீங்க பயப்படுற ஒரு விஷயம், அது என்ன இன்சிடென்ட்னு ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அது கடந்து வந்ததுனால தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். அது திரும்பி போவோமா அப்படின்னா அதை விட பெரிய அடி தான் விட போகுது, எங்களுக்கு முன்னாடி தெரியும். இப்போ நெக்ஸ்ட் போகும்போது அதை விட பெரிய அடி தான் வாங்க போறேன். அடி வாங்க அடுத்து என்ன வரும், அடுத்து வரும் பண்ண முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது ஒரு 100 ரூபாய்க்கு பெரிய அடின்னு சொல்லி வருத்தப்பட்டது வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு இப்போ வந்து 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பெரிய அடின்னு வருத்தப்படுறது உண்டு. ஸோ அடி அப்படிங்கிறது எப்போ வேணா படுறது தான் உண்டு. இப்போ கரண்ட்ல இருக்க பெரிய அடி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் சொல்லுவேன். இப்போ கரண்ட்ல என்ன உங்களுக்கு பெரிய அடி இருக்கு அப்படிங்கிறது, என் டீமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனோவேட் பண்ணது, ஃபுல் அண்ட் ஃபுல் டீம்ஸ் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அங்கே இருந்த ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ் வந்து இப்போ என்னன்னா மார்க்கெட்டில் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம், நம்பிட்டு இருக்கோம், ஆனால் மார்க்கெட்டில் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை ரியலைஸ் பண்ணுறது வந்து அது ஒரு ரியலைசேஷன் வரும் இல்லையா, அந்த ரியலைசேஷன் தான் எனக்கு வாங்கின பெரிய அடி. ஓகே, நீ இன்னும் அங்கே இல்லைடா, நீ இருக்கிற இடத்துல நீ நம்பிட்டு இருக்குல்ல, நீ இன்னும் இந்த இடத்துல அந்த இடத்துல நீ ஒர்க் பண்ணணும், நீ வரணும், அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீ இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரியலைசேஷன் பண்ண அடி வாங்கும் போது சுற்றி எல்லாமே அதே மாதிரி நடக்குது. எல்லாமே டவுன் ஆகுது, ஒவ்வொரு கிளைண்ட்ஸ் இது டவுன் ஆகுது, இன்கம் வருது டவுன் ஆகுது, லீட்ஸே டவுன் ஆகுது ஓவரால். ஸோ அண்ட் டீம்மேட்ஸ் இந்த பக்கம் வந்து பசங்களும் வந்து ஓகே என்னென்ன பண்ணுறது நெக்ஸ்ட் எப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஐ எம் ஆன்சரபிள் டு தெம். இந்த விஷயத்து எல்லாத்தையும் ஜோனி வந்து ஜஸ்வின் இஸ் பீன் பிக் சப்போர்ட் அண்ட் ஐ ஹவ் பீன் பிக் சப்போர்ட் டு ஜஸ்வின். அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷனால் மட்டும்தான் எங்களுக்கு சஸ்டெயினே ஆக முடிஞ்சது. பார்ட்னர்ஸ் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது செட் ஆனது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். அது ஒன்று. அந்த மாதிரி ஒரு அடி எல்லாமே விழுந்தது ஒரே டைமில், எல்லாமே ஒரு போன வருஷம் எண்டுக்குள்ளே வந்து இவ்வளோ அடி விழுந்தது. என்ன சொல்கிறீங்க, என்ன ஒரு எல்லா அடி ஒரு அதே சமயம் லோன் வரும், அதே சமயம் கார் வந்து கொண்டு போய் அடித்து அது ஒரு 2 லட்ச ரூபா செலவு வச்சுது, எல்லா அடியும் ஒரே டைமில் வந்து ஒரு அடி உழுக ஆரம்பிக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லைனாக அந்த 32 கொடுக்கணும்னு கொடுக்குமே அது அது பீஸா இல்லை, அது அந்த எஃபெக்ட், அந்த டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, டாமினோ எஃபெக்டில் தான் ஒரு அடிங்கிறது விழுகும். கலெக்டிவ் ஆஃப் அடிஸ் தான். இப்போ ரீசெண்டாக இப்போ கலெக்டிவ் ஆஃப் அடி வாங்கி ஓகே அப்படி வாங்கி நெக்ஸ்ட் செக்கரை வந்து அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அடிக்க வச்சு நம்ம தட்டி விடுறதில்ல, எவனோ ஒருத்தர் எங்கே வந்து தட்டுறோம், அது மாதிரி உழுகுது, எங்கே உழுகுது அப்படிங்கிற அது நம்ம அதாவது ரொம்ப நாளாக அடிக்க வச்சுட்டு இருக்கோமா, எங்கே தட்டுறான் எங்கே உழுகுது கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு 2 மாதம் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஒரு பெரிய விஷயம் எடுத்து வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு விஷயம், சென்னையில் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். எப்போவுமே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வருவாங்க, இது கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும், நாங்கள் வருவோம் சென்னைக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கேயும் ஒரு செட்பேக்குங்கிறது வரலாம், இல்லை இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு செட்பேக் எல்லாம் போகலாம். பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து 0 பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பர்சனல் அடி அப்படிங்கிறது, பர்சனல் லோ போகிறது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் கிளைண்ட் வந்து திட்டாரு அப்படின்னாலே என்னங்க போட்டோல லைட் போடல அப்படின்னு திட்டாலே எதுக்கு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவேன். இப்போ வந்து போட்டோவே எடுக்கலைங்க அப்படிங்க, அப்படியா சரி வாங்க உங்களுக்கு வேற என்ன பண்ணலாம், இல்லை வாங்க நம்ம பேபி ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்றோம். ஸோ இட்ஸ் நாட் தட் சமாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல ஹேண்ட்லிங் ஆஃப் ஒன் செல்ஃப் அப்படிங்கிறது வந்து இது. ஸோ இந்த லெசன் அடி வாங்குறதுனால உங்களுக்கு இப்போ என்ன அடி வாங்கியிருக்கு, ரீசெண்டாக என்ன அடி வாங்கிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். ரீசெண்டாக ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான் இது கேட்கணும். இப்போ நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், நீங்கள் இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் வேறு, ஸோ அது கேட்கணும். ஸோ ஃப்ரீலான்சிங் பண்ண வரைக்கும் பெருசாக அடி விழுந்தாலும் அது நானே அடி வாங்கிட்டு நானே அழுதுக்குவேன். ஒரு தடவை ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் ஷேர் பண்ணுறேன். என்னாச்சுன்னா ஒரு கிளைண்ட்டு லைக் எஸ்எம்எம் சர்வீசஸ் பண்ணும்போது ஒரு கிளைண்ட் எனக்கு வந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஃபுட்டு இது கெஃபே மாதிரி வச்சுருந்தாங்க சென்னையில்.
அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கான்டென்ட் போஸ்ட் பண்ணணும், என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி என்னோட வாக்கின் இன்க்ரீஸ் பண்ணணும், என்னோட கடை ஷாப்புக்குள்ள வாக்கின் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்க. கேம் லைக் அவங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவங்க தான் என் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வச்சுக்கோங்க. அந்த டைமில் 2 கிளைண்ட் கிட்ட லீட் பேசிட்டு இருந்தேன், ரெண்டுமே ஓகே ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஆனால் இவங்க தான் வந்து பேசிட்டு என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கான்டென்ட்ஸ் போடணும், இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நானும் ஓகே ஐ செட் லைக் ஓகே. அப்போ என்கிட்ட டீமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் மட்டும் தனியாக கான்டென்ட் போட்டுட்டு இருந்தேன். எஸ்எம்எம்னா என்னன்னே எனக்கு தெரியாத ஒரு டைம் அது. ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு எஸ்எம்எம் சர்வீஸ் வேணும்னு சொன்னோடனே நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எம்னா என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன். எஸ்எம்எம்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் நான் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஆல்மோஸ்ட் தனி வேலைங்கிறது அப்போ உங்களுக்கு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு வேலைலாம் இருக்கா, எஸ்எம்எம்ன்றது ஒரு வேலைன்னு எனக்கு தெரியாது. கான்டென்ட் கிரியேஷன் ஒரு வேலைன்னு எனக்கு தெரியாது. கான்டென்ட் கிரியேஷன்ன்றது சிம்பிள் ஒரு ஜாலி விஷயம், நம்ம ஜாலியா பண்றோம் நல்லா வருது பண்றோம்ல அப்படின்னு நினைச்சிட்டு லைக் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வந்துட்டு எஸ்எம்எம் சர்வீசஸ் வேணும்னு நான் இவங்கள்ட்ட ஓகே பண்றேன்னு சொல்லிட்டு இங்க பார்த்தேன். எனக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றேன்னு தெரியல. அதுக்கு ஒரு மாசம் டைம் எடுத்தேன். லைக் எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க இதுக்கு. நான் கிரியேட்டர் லைக் கிரியேஷன் ஜேர்னில நம்ம நிறைய கிரியேட்டர்ஸ் மீட் பண்ணுவோம். அவங்க கிட்டலாம் கேட்டேன் போய் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், எப்படி இது பண்ணோம், என்ன மாதிரி ப்ரொபோசல்ஸ் இது பண்ணணும், கான்ட்ராக்ட்ஸ் எதாவது சைன் பண்ணணுமா, இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு 2 months டைம் எடுத்தேன். அந்த 2 monthsல நான் அவங்கள வந்து மழை போல நம்பியிருந்தேன். லைக் ஒரு சார்ஜ் கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வந்துட்டாங்க. ஷி பெய்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு 1 month ஆளை காணோம். நானும் அவங்க கிட்ட பேசலாம், ஒரு 1-on-1 மீட்டிங் வச்சுட்டு இது பண்ணலான்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்தலான்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். நான் ஃப்ரீ ஆகிட்டீங்களா கேட்டுட்டு இருக்கேன். இல்லை பிஸியாக இருக்கேன், ஆக்குபைடாக இருக்கேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. கான்டென்ட்டே போட வரல. அதுக்கப்புறம் ஆள் அப்ஸ்கான்ட்டு சுத்தமாக அவங்களும் பேசல, நானும் பேசல. அதுக்குள்ளே எனக்கு செகண்ட் கிளைண்ட் வந்துட்டாங்க. சரின்னு இவங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே செகண்ட் கிளைண்ட்க்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை இங்கே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் 3 monthsக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் திருப்பி கொடுத்துருங்க, நம்ம சர்வீஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. நான் சர்வீஸை கொடுக்கலையே. நான் கொடுக்காத சர்வீஸ்க்கு அவங்க எனக்கு வந்து அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் கேட்டாங்க. அந்த டைமில் இப்போ எனக்கு அது வந்து ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் கொடுத்துட முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ரொம்ப 10,000 ரூபா தெரியும். அந்த அமௌண்ட் தான் இருக்கும் தெரியும். அப்போ ஆனால் ஒரு நான் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு ஃபைனல் இயர் வந்துட்டேன். செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கப்போ 10,000 ரூபா அப்படின்றது அது பெரிய காசு. நான் வந்துட்டு அப்போதான் வந்துட்டு பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணி சிறுக அவன் ஒரு 2,000 அப்படி சேர்த்துட்டு இருந்தேன். வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு வரும் பல்க் அமௌண்ட். ஆனால் வெப்சைட் கிளைண்ட்ஸுமே ஒரு கிளைண்ட் பார்த்தா அதை முடிச்சாதான் என்னால் அடுத்த கிளைண்ட் பார்க்க முடியும். ஏன்னா சோலோவாக பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்போ என்னால் எங்கேருந்துமே அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுக்க முடியாது. அவங்க அந்த 10,000 ரூபா கேட்டோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்லேயே என்னால் போய் கேட்க முடியாது. நீ எதுக்கு தான் பண்ணிட்டு இருக்க, படிக்கிற பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சர்வீசஸ் கேட்டீங்க, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்கேஸ் என் சர்வீஸ் பிடிக்காம கேட்டிருந்தாங்கன்னா நான் ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பேன். நான் உங்களுக்கு என் சர்வீஸை கொடுக்கலையே, நீங்க எப்படி அதுக்குள்ள அட்வான்ஸ் அமௌண்ட் ரிட்டர்ன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட்ஸ்ன்ற விஷயம் நான் யூஸ் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது. அப்போ இவங்க ரிட்டர்ன் கேட்டோன்னே சரி எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி அந்த 10,000 ரூபாய் திருப்பி கொடுக்கறதுக்கு நான் 1 மாசம் வேலை பார்த்தேன். நான் அந்த 1 month நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ணது, பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணது, இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நாங்களும் பார்த்தது தான். எல்லாமே இது பார்க்காம வரவே முடியாது. இதுல இருந்து வர காசெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஆமா, நான் எதுக்குடா வேலை செய்யறேன், எதுக்கு வேலை செய்யறேன், இவனுக்கு பே பண்றேன், நான் எதுக்கு வேலை செய்யறேன். எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சோரான ஒரு அனுபவம் இருந்திருக்கு. லைக் ஒரு கிளைண்ட் வந்து எடுத்தாச்சு. அந்த கிளைண்ட்டுக்கு வந்து வீடியோ எடிட் பண்றோம், ட்ரெடிஷனல் வீடியோ. அது அந்த ட்ரெடிஷனல் வீடியோஸ் டாக்குமெண்ட்ரி, ஒரு 3-4 hours போகிற டாக்குமெண்ட்ரி இல்லை டாக்குமெண்டேஷன். இது வரவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அது இப்போ ரிஜிஸ்டரில் எஃபர்ட் எல்லாம் போட மாட்டாங்க. எஃபர்ட் போட்டு பண்ணுறது ட்ரெடிஷன் கேண்டிட் மூவிங் பண்ணும்போது வேறு, ட்ரெடிஷனல் வீடியோ பண்ணது டாக்குமெண்ட்ரி ப்ராப்பராக எடுத்து கொடுத்துருவோம். அதில் வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, கலர் சரியில்லை, அப்படி இப்படி சொல்லும்போது அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வி டென்ட் ஹேவ் அ டீம்ங்கிறத ஃப்ரீலான்சர் ஒருத்தர் கொடுத்துருந்தோம். ஒரு ஸ்டூடியோ, அவரும் ஸ்டூடியோ ரன் பண்ணுறது, அவர் தான் எடிட் பண்ணி தர அப்படின்னாரு. ஸோ ஒரு வீடியோக்கு இவ்வளோ சொல்லி பேசியிருந்தோம். இந்த வீடியோ சேஞ்சஸ் வர அவர் சொல்லவே இல்லை, அவர் பாட்டு சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.9 வரைந்து பில்லு இருந்தாங்க. 1.9 lakhs. அந்த கிளையண்ட்டுக்கே 2.5 லட்ச ரூபா தான் மொத்த பில்லே கொடுத்த அப்படின்னா ட்ரெடிஷனல் வீடியோ மட்டும். ட்ரெடிஷனல் வீடியோஸ் லைக் வெரி ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் இதில் அதுக்கே 1.9 lakh பில்னா என்ன பண்ண முடியும்? ப்ராஜெக்டே 2 lakhs, மொத்த பார்த்து 2.5 லட்ச ரூபா. 1.9 பில்லுன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அது வி டென்ட் வாண்ட் டு, சரி ஓகே அது 30 போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கூட டச்சில் இல்லை, எல்லாமே வேறு நெக்ஸ்ட் இது வந்துட்டோம். பட் ஆனால் அது 30 போக வேணாம் அப்படிங்கிறதுனால ஒரு 1 year நாங்கள் 1.5 lakh மாதம் இஎம்ஐ மாதிரில கொடுத்தோம். வந்து அவரையும் தப்பு சொல்லுவேன், நான் இது சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறேன், நான் இது தரேன், நீங்கள் கேட்காத உங்க தப்பு, நான் ரீஎடிட் பண்ணேன், ஒரு காசுன்னு நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன் அப்படின்னு வாய் வார்த்தையாக சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகி.
ஸோ இதுதான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது கான்ட்ராக்ட்னு ஒரு விஷயம் போடணுன்னே. அதுக்கப்புறம் இப்போ இருக்க டீம்ஸ் கிட்ட எல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இதெல்லாம் ஒரு அனுபவம். உங்களுக்கு வந்துட்டு எப்படி அந்த 1.5 எனக்கு அந்த 10,000 அப்படி. கண்டிப்பா சி ஸ்கேல் ஆஃப் மணி இஸ் டிஃப்ரெண்ட். அந்த மணி அப்படிங்கிற விஷயம் வந்து டிஃப்ரெண்ட். அந்த மணிக்கு ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ங்கிறது தான் இதா இருக்கும். ஸ்கேல் ஆஃப் இப்போ எனக்கு வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ இன்னும் நம்ம பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க பார்க்கணும்னா 100 கோடி 150 கோடி வந்து அசால்ட்டாக பேசு 150 கோடி ரூபா கடன் ஆயிடுச்சுடா. என்ன புரியல 150 கோடி ரூபா கடனாக வச்சுட்டு எப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி உயிர் வாழ்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். பட் அவங்க ஸ்கேலுக்கு நம்ம போகும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ஸ்கேல்லாம் போவோம். ஸ்கேல் போகும்போது நமக்கு வந்து அது ஓகே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அது சொன்னல லெசன் அடிவாங்க பக்குவம் வந்துடும். இப்போ நீங்கள் ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக எப்படி உங்களால் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே ஃப்ரீலான்ஸுக்குள்ளே நான் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்துக்கிட்டேன். இவங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் இங்கே இருக்கவங்க இருந்து நீங்கள் மட்டும் அந்த பிஸ்னஸ் பண்ணணும், வெப்சைட் டெவலப் பண்ணணும், ஃப்ரீலான்ஸ் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக? நான் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். இல்லை பொய், நைட் தூங்குறதுக்கே காலையில் 5 மணி ஆயிடும். நெக்ஸ்ட் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது, ஒரு ஹேபிட்டும் கிடையாது. லைக் வாட் இஸ் த டிரைவ் அப்படின்னா கேட்கலாம். அப்படி வேணா ரொட்டீன்னு ஒன்று ஃபாலோ பண்ணதே கிடையாது. அதான் என்னோட டிரைவ். பண்ண முடியாது. ஆமாம், நம்ம இருக்க ஃப்ரீலான்சிங் இந்த ஜாப்ல வந்து ரொட்டீன், ஏன்னா நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ் டீல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரொட்டீன் ஃபார்ம் பண்ணி வாட் இஸ் த டிரைவ் பிகைன் இது எனக்கு பண்ணணும் அப்படிங்கிறக்க என்ன தெரியும். அப்படி கேட்டிங்கன்னா கான்டென்ட் கிரியேஷன் வந்துட்டு டிசைன்லேயே இல்லை என் வாழ்க்கையில். நான் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசில் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் காமெடியாக வீடியோஸ் போட்டுட்டு இருப்பேன். அப்போவே நீ சின்ன வயசு தான்ப்பா. ஓகே, அது ரொம்ப சின்ன வயசு. ஓகே, அந்த அளவுக்கு சின்ன வயசு. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதுக்கு இது பரவாயில்ல. அதனால அப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச டெக் கண்டென்ட் பிடிக்கும். டெக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். நம்ம விக்கிபீடியாவில் படிக்கிறது, அப்புறம் அந்த ரெட்டிட்ல பார்க்கறது, இதெல்லாம் பார்த்து கண்டென்ட் போட்டுட்டு இருந்தேன். அந்த சேனல் ஓரளவுக்கு ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னமோ வரும்போது 10th ஸ்டாண்டர்ட் ஆப்வியஸ்லி பப்ளிக் வந்துருச்சு. டிவி கட்டு, ஃபோன் கட்டு, எல்லாமே கட்டு. அதோட விட்டது தான். அப்போ இருந்து இந்த கான்டென்ட் கிரியேஷன் மேலே அப்படியே விட்டது. காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதை டாக்குமெண்ட் பண்ணலாம் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்டின்ல ஆர்டிகல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன அந்த ரிட்டன் ஆர்டிகல்ஸ் போட சொன்னேன். எனக்கு பேசிக்காக டைப் பண்ணவோ எழுதுறதுக்கோ சோம்பேறித்தனம். எனக்கு வரும், நல்லா வரும், ஆனால் எழுத மாட்டேன், இது பண்ண மாட்டேன். அந்த நேரத்தில் நான் பேசிட்டே போயிடுவேன், டேரெக்டாக பேசிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் காலேஜில் வந்துட்டு இந்த வீடியோ ரெசியூம்னு ஒரு விஷயம் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி வீடியோ ரெசியூம் கொடுக்க சொல்கிறாங்களா? பரவாயில்லையா? ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு வீடியோ ரெசியூம் எடுக்க சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. அதுக்கு ட்ரெயின் ஆகும்போது தான் தெரிஞ்சது நமக்கு ஸ்கிரிப்டிங் எழுத வரும், ஆனால் எழுத பிடிக்கல. நான் என்னோட வீடியோ ரெசியூம் எப்படி எடுத்தேன்னா ரோல் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் பேசி வெயிட் பண்ணி பாஸ் எடுத்துட்டு, ஏன்னா எடிட்டரோட கஷ்டம். ஏன்னா நான் தான் எடிட் பண்ண போறேன். அந்த இடத்துல எந்த இடத்துல லேக் ஆகுதோ அங்கே பாஸ் எடுத்துட்டு திருப்பி பேசுவேன். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதை கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரெசியூம் வந்துட்டு காலேஜில் ஓரளவுக்கு பேசினாங்க எல்லாரும். நல்லா பேசுகிறேன், நீ கேமரா ஃபியர் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 9th ஸ்டாண்டர்டில் தொலைஞ்சு போன அந்த கிருஷ்ணகுமார் வந்துட்டு கொஞ்சம் திருப்பி வர ஆரம்பிச்சு. சரி ஓகே, நம்ம ஏன் லிங்க்டின்ல ஆர்டிகல் போடணும், நமக்கு தான் டைப் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்குது, கான்டென்ட்டாக எடுத்து இன்ஸ்டாவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு ஸ்டார்ட். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்போ டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு நீங்கள் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு என்னன்னா ஃபாலோவர்ஸ் ரீச்சு இது செகண்டரி. அது மேலே எனக்கு ஃபோக்கஸே இல்லை அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேன். இது செகண்டரி. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நான் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கேன், மல்டிபிள் ஃப்ரீலான்சர்ஸோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ட்ரை பண்ணி போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் நிறைய நெட்வொர்க்கிங், நிறைய பேர் வந்தாங்க புதுசாக. நாம யாருக்கு இவங்க கிட்டலாம் நம்ம பேச முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அவங்களே வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. லைக் நம்மளை பார்த்தா ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஒரு பிஸ்னஸ் பர்சன் கிட்ட என்னால் இப்போ என்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். நான் என் பேர் கிருஷ்ணகுமார், நான் இந்த காலேஜில் படிக்கிறேன், நான் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறத விட என் பேர் கிருஷ்ணகுமார், நான் ஒரு SMM ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். அது வந்து எனக்கு இன்னும் பெட்டர் வெயிட்டேஜாக பட்டுச்சு. அந்த ஒரு அதை பார்த்துட்டோம் அப்படின்னு டேக் வந்துச்சுனாலே அவங்க கம்மியாக தான் பேசுவாங்க. லைக் அவங்க கம்மியாக பேசுவாங்கன்றத விட இன்னொரு வகையில ஒரு இது இருக்காது, ட்ரஸ்ட் இருக்காது சிம்பிளா. பட் என்னன்னா இன்னொரு வகையில ஸ்டூடெண்ட்ன்ற ஐடென்டிட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எப்போனா நான் இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லும் போது அது வேற மாதிரி பார்த்தாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா பண்றீங்க அந்த மாதிரி ஆப்போசிட்டாவும் எனக்கு இதுவாச்சு. ஸோ அந்த ஒரு அந்த அவங்க ஐடென்டிஃபை பண்ற அந்த ஒரு இது வந்துட்டு ஒரு டிரைவிங் போதன்னு கூட சொல்லலாம்.
அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மணி இது எல்லாமே அதுக்கு அடுத்து தான். நம்மளை வந்து ஒரு பர்சன் வந்துட்டு மதிச்சு நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அது நமக்கு வேணும். ஃபேம் வேற, இது வேற இல்ல. ரெகக்னிஷன் வேற, ஃபேம் வேற. ரெகக்னிஷனுக்காக தான் வந்துட்டு என்டையர் திங். ரொட்டீன்னு பெருசா எதுவுமே ஃபாலோ பண்ணது. ஐடென்டிட்டி கிரியேஷன் அண்ட் ரெகக்னிஷன் சொல்லலாம். இவ்வளவு நேரம் பேசுனது வச்சு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். வேலைக்கு போறது பெட்டரா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது பெட்டரா? இவ்வளோ நேரம் இதுதானே பேசிட்டு இருந்தேன். கேமராமேன் எதிர்பார்க்கிறார், சொல்லு. ஸ்டார்டிங் நீங்கள் ஒன்றுமே தெரியாமல், ஒன்றுமே விஷயம் புரியாமல் புதக்குன்னு இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, இது வந்து ஒரு நல்ல விஷயம். காலேஜில் இருக்கும்போதே ஒரு கெய்னிங் எக்ஸ்போஷர், ஒரு கண்டென்ட், ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்போஷர் கெயின் பண்ணுறீங்க. அது இல்லாமல், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல், அந்த மாதிரி ஒரு அடி வாங்காமல், அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாமல் பிஸ்னஸ் தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து அதை வந்து நான் பார்த்த வரைக்கும் மேபி யூ ஹேவ் ஒரு மெட்டீரியல் இன்ஸ்டிங்க்ட்லேயே வந்து சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுற இதில் அது வந்து ஒரு 1% ஆஃப் த க்ரௌடுன்னு தான் நான் நம்புகிறேன். அந்த க்ரௌடில் நீங்கள் இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் போய் ஃபஸ்ட்டு ஜாப் பண்ணி ஒரு விஷயம் பண்ணி, ஒரு சிஸ்டம்னா என்ன, ப்ராசஸ்னால் என்ன, பேமெண்ட் வாங்குறதுனா என்ன, கிளைண்ட்னா என்ன, கிளைண்ட் கிட்ட காசு வாங்குறது எப்படி, கிளைண்ட்டு காசு கொடுக்குறது எப்படி, ஃப்ரீலான்சர்ஸ் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, எடிட்டிங்னா என்ன, எடிட்டிங் மை ஜாப், வேறு எந்த ஜாப்லையும். இப்போ சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு கெஃபே வைக்கிறீங்க, கெஃபே சிம்பிள் இல்லையா, ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கிறீங்க அப்படின்னா கெஃபே, எல்லா பிஸ்னஸும் கஷ்டம் தான். எந்த பிஸ்னஸும் நான் இதில் இது சொல்லலை. என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கனாலும், ஒரு துணிக்கடை நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸில் அந்த ஃபீல்டில் வந்து யார் இருக்கா, அங்கே வந்து உங்களால் போய் ஒர்க் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அந்த ஒர்க் பண்ணி உங்களால் ஒரு இது கெயின் பண்ண முடியும். அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் சுற்று வட்டாரம் இருக்க உங்கள் நம்பி இருக்கிற இந்த க்ரௌடுக்கும் உங்களால் ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் பேர்டன் ஆகாமல் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் பிஸ்னஸ்குள்ளே வாங்க. ஏன்னா பிஸ்னஸ்குள்ளே வந்து அடி வாங்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் பண்ணுங்க. ட்ராவலிங் போங்க, ஃபோட்டோகிராஃபி ஆகுங்க, ட்ராவல் வாங்குறாங்க, கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுங்க, யூடியூபர் ஆகுங்க, என்ன வேணால் ஆகுங்க. பட் பி ரொம்ப மைண்ட்ஃபுல் தட் யூ ஆர் நாட் அஃபெக்டிங், யூ ஆர் நாட் அ பேர்டன் டு யுவர் பேரண்ட்ஸ். ஆர் இது ஆல்ரெடி நம்மளை பெற்று வளர்த்ததே அவங்களுக்கு பெரிய பேர்டன் இந்த ஊரில், இந்த உலகத்தில். இப்போ நான் செலவு பண்ணுறது அப்போ தான் தெரியுது, எப்படி சும்மா இங்கே போனால் 4000 ரூபா அப்படிங்கிறீங்க, சினிமாவுக்கு போனால் ஒரு 5000 ரூபா ஆகுது அப்படின்னு. ஸோ அது எல்லாம் மீறி நம்ம வளர்த்திருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம பேர்டனாக இருக்கிறது வேணாம். நெக்ஸ்ட்டு நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க. பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரோத் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத் வரும். பி மைண்ட்ஃபுல், பி ஹாப்பி, பி ஒரு என்ன பேக்கப் இருக்கணும். ஆனா அது பேரண்டல் இதுவா இருக்கு. பேரண்டல் பேக்கப், you should be your own backup, you should be your own safety net, not parental or இது இருக்கும். அதெல்லாம் இருந்தா இட்ஸ் an added benefit. அந்த அலி அப்தால் சொல்ற மாதிரி அது ஒரு unfair advantage அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து நீங்க கத்துக்கிட்டு நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சா ரொம்ப சூப்பர். நைஸ். சரி, இந்த பாட்காஸ்ட் ஒரு எண்டுக்கு வந்ததுனால நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். STBனா என்ன? இந்த இங்க பாருங்க, இந்த இதில் எழுதி வச்சுக்கோங்க. STBனா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸில் இருக்கீங்க? இப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தால் சரி 1 மில்லியன் சீக்கிரம் 1 மில்லியன் 2 மில்லியன் வந்துடுவீங்க. நடந்தால் நல்லா இருக்கும். நல்லதையே பேசுவோம், பெருசாக பேசுவோம். வந்தபோது நீங்கள் இந்த STB என்ன அனௌன்ஸ் பண்ணுறீங்க? சத்தியம் பண்ணுங்க. பண்ணியா என்னையா முடிக்க? சரி, ஓகே. இட் வாஸ் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. நெக்ஸ்ட் வெல்கம் டு ஸ்டேட் பென்சில். நெக்ஸ்ட் அடுத்து எங்கள் MJPDயில் பார்ப்பீங்க. ஆமாம், அங்கே ஒரு பாட்காஸ்ட் வரும், அதில் பாருங்க. அது எப்போ வரும்? இதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு அது வரும். அப்புறம் அது வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்